ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உளுந்தங்களி. இது நம்ம தமிழ்நாட்டோட பாரம்பரியமான உணவில் ஒன்று. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப கம்மியான பொருள் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம 1 கப் கருப்பு உளுந்து எடுத்துக்கிறோம். இதில் நீங்கள் முழு உளுந்தும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா உடைச்ச உளுந்தும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி உடைச்ச கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும், கருகிடக்கூடாது. ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும், அதே மாதிரி நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்தில் தான் நார் சத்து அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம இந்த ரெசிபிக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கோம். நார் சத்து நம்ம எவ்வளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வயிற்று பிரச்சனை எதுவுமே வராது. அதே மாதிரி இந்த உளுந்தங்களி சாப்பிட்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். உளுந்தங்களி பொதுவாக பெண்களுக்கு தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குமே இது ரொம்ப நல்லது தான். இந்த உளுந்தங்களியை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கும் போது நம்மளோட பேக் போனை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், நம்மளை ஸ்ட்ராங்காக வச்சுக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க இதை எடுத்துக்கும் போது எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களுக்கும் அவங்களோட குழந்தைக்கும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம உளுந்து நல்லா வறுத்தாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதை நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது இதை செய்யறதுக்கு 1 கப்பு கருப்பட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப் உளுந்துக்கு 1 கப் கருப்பட்டி வெல்லம் கரெக்டாக இருக்கும். இது கூட 1/2 கப் தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா கரைச்சிடலாம். இதுக்கு எந்த விதமான கம்பி பதமும் நமக்கு தேவையில்லை. இதை நல்லா கரைச்சிட்டு இதில் இருக்க தூசியெல்லாம் இருக்காமல் இருக்கிறதுக்காக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏஜ் அட்டன் பண்ண எல்லா பொண்ணுங்களுக்கும் அவங்க வீட்டில் இந்த உளுந்தங்களி கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க. எதுக்காகனா அவங்களோட முதுகெலும்பும் கர்ப்பப்பையும் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்காக தான் இதை செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு இல்லை, வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருக்கணும் தானே. அவ்வளோதான், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நான் உளுந்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அந்த உளுந்தை கரைக்கிறதுக்காக நான் 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணாதீங்க. ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த மாவை தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல். நீங்கள் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாவை சேர்த்திங்கன்னா கட்டி விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமேல் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது எல்லாமே நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், மாவு எல்லாமே நல்லா கரைஞ்சாச்சு. இது கூட நான் இன்னும் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாக 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா கட்டி விழுந்துடும், அடியிலையும் பிடிச்சிக்கும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் இது கெட்டியாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. இந்த உளுந்தங்களி ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டு கூட இதை சாப்பிட்லாம், அவங்களோட பிளட் லெவலை கரெக்டாக வச்சுக்கும். கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி பிடிச்சிக்கும். இந்த உளுந்தும் ஓரளவுக்கு நல்லா வெந்து அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கும் போது கிட்னியில் ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றதை ஸ்டாப் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த உளுந்தங்களி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக எல்லோரும் வாரத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க.
அவ்வளோதான், ஓரளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இது கூட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு 1/4 கப் நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறோம். ஒரே டைம் எல்லாமே ஆட் பண்ணிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உளுந்த மாவை எந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அல்வா சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ணுற நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம அல்வா செய்யும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நெய் எப்படி ஆட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த உளுந்தங்களிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணி செய்யணும். இந்த உளுந்தங்களியோட பக்குவம் எல்லாமே ஒன்று சேர்ந்து வரணும். நம்ம ஊற்றின நல்லெண்ணெய் எல்லாமே நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போது இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். இந்த நல்லெண்ணெயை 3 பங்காக பிரித்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நல்லெண்ணெயும் நல்லா உறிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட மீதி இருக்க நல்லெண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், நம்மளோட உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. நம்ம கையில் தண்ணி நனைச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அதுதான் இந்த உளுந்தங்களியோட பக்குவம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த உளுந்தங்களியோட நல்லெண்ணெயும் அதுக்கு மேலே வெல்லமும் நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று மேலே போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.